வணக்கம் தமிழா, வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது கஸ்டர்ட் ஃப்ரூட் புட்டிங் தாங்க. இது ரொம்பவே நல்லாயிருக்கும். இந்த வெயிலுக்கு கூலாக நல்லா சாப்பிட்லாம், ஹெல்த்தியும் கூட. இதுக்கு நம்ம 1/2 லிட்டர் பால், ஒரு 1/2 கப் சர்க்கரை, கொஞ்சோண்டு கஸ்டர்ட் பவுடர், வெனிலா ஃப்ளேவர் எடுத்துக்கோங்க. தேவையான ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கோங்க. கொஞ்சம் ஹார்டாக இருக்க ஃப்ரூட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த சப்போட்டா, அதுக்கப்புறம் வாழைப்பழம், இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த பாலை காய்ச்சிக்கோங்க. இந்த கஸ்டர்ட் பவுடரில் கொஞ்சோண்டு பால் ஊற்றி கரைச்சி வச்சுக்கோங்க. கஸ்டர்ட் பவுடர் நீங்கள் எந்த அளவுக்கு ஃப்ரூட்ஸ் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு எடுத்துக்கணும். இங்கே 3 ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் நாங்கள் எடுத்துருக்கோம். இது எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் நீங்கள் கஸ்டர்ட் பவுடர்னு கேட்டாலே கிடைக்கும். இப்போ இந்த பாலை காய்ச்சிட்டு இருக்கும்போது நல்லா காய்ச்சோம்னா அப்புறமா நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா பாலில் கஸ்டர்ட் பவுடர், அதையும் ஊற்றி நல்லா காய்ச்சிக்கோங்க. கூடவே சர்க்கரை போட்டுக்கோங்க. இங்கே நம்ம 3 ஸ்பூன் சர்க்கரை தான் ஆட் பண்ணியிருக்கோம் இப்போதைக்கு. இதை நல்லா இந்த மாதிரி விஸ்க் வச்சு கலந்துக்கோங்க. நல்லா திக்காக வந்துடும். இந்த திக்காக வந்த அப்புறமா நம்ம எடுத்து வச்சுருக்க ஃப்ரூட்ஸை ஆட் பண்ண வேண்டியது தான். இங்கே நாங்கள் போமிகிரானட், பப்பாயா, க்ரீன் கிரேப்ஸ், பிளாக் கிரேப்ஸ், ஆப்பிள், ஸ்ட்ராபெரி எல்லாமே கொஞ்சம் திக்காக இருக்க ஃப்ரூட்ஸுங்க. கொஞ்சம் குழன்னு இருக்க ஃப்ரூட்ஸை ஆட் பண்ணாதீங்க, சுத்தமாக நல்லா இல்லை. ஏற்கனவே நாங்கள் ட்ரை பண்ணி பார்த்தோம். ஸோ அதனால் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய மிக்சிங் பவுல் எடுத்துகிட்டு ஒவ்வொரு ஃப்ரூட்ஸாக ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் கலர்ஃபுல்லாக ஆட் பண்ணால் தான் சூப்பராக இருக்கும். இந்த பாருங்கள், போமிகிரானேட் ஃபஸ்ட்டு, அடுத்தது ஸ்ட்ராபெரி, அப்புறம் பார்த்தீங்கன்னா க்ரீன் கலரில் கிரேப்ஸு, பிளாக் கலர் கிரேப்ஸு. நீங்கள் இதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். லிச்சி இல்லைனா கிவி, அதெல்லாம் கூட ட்ரை பண்ணலாம். பட் கிவி ஆட் பண்ணும்போது கூட அந்த கிவி என்ன ஆகுதுன்னா அந்த கஸ்டர்டில் ஆட் பண்ணும்போது கொஞ்சம் உடஞ்சா மாதிரி ஆயிடுது. அவ்வளோவா நல்லா இல்லை. ஸோ பார்த்து இது கரெக்டாக ஆட் பண்ணிக்கோங்க. ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணுறது தான் இதில் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் நம்ம ரெடியாக இருக்கு இல்லையா நம்ம பால் கஸ்டர்ட், அதை இது மேலே போட்டுக்கோங்க. இதில் நீங்கள் சியா சீட்ஸு இல்லைனா ஃப்ளாக்ஸ் சீட்ஸு அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் ஃப்ளாக்ஸ் சீட்ஸ் சாப்பிட்றது பிடிக்காது அவங்களுக்கு. பவுடராக இதிலே மிக்ஸ் பண்ணால் தான் உண்டு. அதனால நாங்கள் எதுவுமே ஆட் பண்ணல. ஜஸ்ட் அப்படியே ரெடி பண்ணி வச்சுட்டோம். இல்லைனா நீங்கள் வாட்டர்மெலான் சீட்ஸ், எல்லா சீட்ஸுமே ஆட் பண்ணிக்கலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது உங்கள் சாய்ஸ் தான். இது செம்ம ஹெல்த்தி, செம்ம டேஸ்டி. பாருங்கள் எப்படி மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு. இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து சாப்பிட வேண்டியது. 2 hours ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.